மண்டல கிளை தேர்தல் அதிகாரி திரு ஐஎஸ் கேன்சர் அவர்கள் வழிநடத்துவார்கள். கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலில் 116வது கிளை தலைவர் தேர்தல் இப்பொழுது நடைபெறவுள்ளது. இந்த கிளையில் கிட்டத்தட்ட நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்த உறுப்பினர் சேர்க்கை செப்டம்பர் 2 முதல் ஆரம்பித்து இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 116வது கிளையில் கிட்டத்தட்ட 90 உறுப்பினர்களை இந்த கிளையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த கிளையினுடைய இந்த 90 உறுப்பினர்களில் இருந்து ஒருத்தரை நம்முடைய இந்த கிளையின் 116வது கிளையினுடைய தலைவராக நியமிக்க கட்சி நமக்கு அறிவுறுத்திருக்கிறது. அதன்படி திரு டி நாகராஜ் இவர்களை திருமதி M.K. நாகலட்சுமி அவர்கள் முன்மொழிகிறார்கள். திரு டி நாகராஜ் கிளை தலைவருக்கு இன்னும் இவர் நம்முடைய திரு டி கே நாகலட்சுமி அவர்கள் முன்மொழிகிறார்கள். ஓகேங்களா? இவங்க முன்மொழிவதை ஏற்று இவர்களை ஒருமனதாக நம்முடைய கட்சியினுடைய கிளை தலைவராக நியமிக்கலாமா? உங்களுடைய ஒப்புதல் என்ன சொல்றீங்க? எல்லாரும் உங்களுடைய ஆரவாரத்தையும் உங்களுடைய ஒருமனதை எடுத்துக்கலாமா? பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றம் வேளச்சேரி கிழக்கு மண்டல் 116வது கிளை தலைவராக திரு டி நாகராஜ் அவர்களை உங்கள் ஒப்புதலோடு ஒருமனதாக இந்த கிளையின் தலைவராக கட்சி நியமிக்கிறது என்பதை எல்லா பகுதியிலும் சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக் கொள்வது என்னவென்றால் என்னவென்று பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய பாரதிய ஜனதா கட்சியின் 116 கிளையில் 116வது கிளையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்க்கும் பொறுப்புகளை நான் ஏற்கிறேன். இந்த பொறுப்பினை நான் உரிமையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித விருப்பம் என்று செய்வேன். நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன். எனது கிளையின் அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து தேச சேவைகளிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடும் உறுதிமொழி அளிக்கிறேன். நடைபெற்றது. இது கிளை தலைவர்களுக்கு தேவையான வழிமுறைகளை நமது மாவட்ட பொதுச்செயலாளர் மாவட்ட இணை தேர்தல் அதிகாரி சாய்ராம் அவர்கள் வழிநடத்துவார்கள். தேசிய கட்சியோட ஒரு கிளை தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சது. கிளை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நாகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய தேசிய தலைமைக்கும் மாநில தலைமை திரு அண்ணாமலை அவர்களுடைய விருப்பப்படி இந்த கிளையில ஒரு இளைஞரை கிளை தலைவராக போட்டது மிக்க மகிழ்ச்சி. அவர் இந்த மாதிரி தான் இளைஞர்கள்லாம் தேச சேவைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இந்த கிளை தலைவர் இனி வரக்கூடிய காலத்துல இந்த பகுதியில பாஜகவோட ஒரு முகமா ஒரு பிரதிநிதியா இங்க வேலை செய்வாங்க. நம்மளுடைய தேசிய தலைமை என்ன வேலை சொன்னாலும் அதை கிளை அளவுல எடுத்துட்டு போற பொறுப்பு இவருக்கு இருக்கு. அவ்வளோ பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி கட்சியும் கிளை தலைவருக்கு அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கிற ஒரே கட்சி என்னன்னா பாஜக தான். இங்க தேசிய தலைவரே வந்தாலும் சரி, அவர் சாதாரண ஒரு நிர்வாகியா தான் இருக்க முடியும். அவருக்கு கட்டளையிடுற பொறுப்பு இங்க கிளை தலைவருக்கு தான் இருக்கு. இந்த கிளைக்கு இந்த சம்பந்தப்பட்ட இந்த 3-4 தெருக்கள், ஒரு 1000 ஓட்டுகள் நிறைந்த இந்த 3-4 தெருக்களுக்கு இவர் தான் தலைவர். இவர் சொல்படிதான் இங்க எல்லாரும் செயல்படும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மகத்தான பொறுப்பை இந்த தம்பி சின்ன வயசுல எடுத்துட்டு இருக்காரு. இனி மேன்மேலும் சிறப்பாக செய்து பல பொறுப்புகளை
வந்து நம்மளுடைய கட்சியோட சித்தாந்தத்தை உருவாக்கிக்கணும், கட்சியோட செயல்பாட்டை உருவாக்கிக்கணும். நிறைய வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அரசியல்ல வர்றது ரொம்ப சந்தோஷம். சமுதாய மாற்றம் எப்படி வரணும்னா, அரசியல் வந்து ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஒவ்வொரு இதுலயும், கல்வியில ஒரு சமுதாய மாற்றம் வரலாம், தொழில் துறையில ஒரு சமுதாய மாற்றம் வரலாம். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. அந்த அரசியல்ல எப்படி வந்து ஒரு நல்ல குட் கவர்னன்ஸ் வரணும்னா, இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து தேச சேவைக்கு வரணும், அரசியலுக்கு வரணும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான சேவைகளை வந்து இணைந்து கொண்ட நாகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து பக்கபலமா இருந்து இந்த கிளையை வந்து வலுப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளிக்க